இந்திய ரஷ்ய கூட்டு ராணுவம் 3000 ராணுவ வீரர்கள், 20 போர் விமானங்கள், 5 போர் கப்பல்கள். இந்திய மற்றும் ரஷ்ய இடையான உறவு சமீப காலமாக ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளது. இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ள தளவாட பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுமார் 3000 வீரர்கள் இரு நாடுகளுக்கும் நிலைநிறுத்தப்படலாம் என்ற செய்தி சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 10 முதல் 20 போர் விமானங்கள் மற்றும் 5 போர் கப்பல் என இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுவடைந்து வருகிறது. வெறும் ஆயுத விற்பனையாளராகவும் வாடிக்கையாளராகவும் இருந்த உறவு தற்போது முக்கிய கூட்டாளியாகவும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களாகவும் மாறியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து வரும் வேளையில் இந்தியா தனது தேசிய நலனை முன்னிறுத்தி ரஷ்யாவுடன் இராணுவ பயிற்சிகளையும் சில முக்கிய முடிவுகளையும் துணிச்சலாக எடுத்து வருகிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் எரிசக்தி துறையில் இந்தியாவின் நிலைப்பாடு மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லியுள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா எண்ணெய்க்கு அமெரிக்கா விலை உச்சவரம்பை நிர்ணயித்த பொழுது இந்தியா தனது பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 2 முதல் 2.5 மில்லியன் பேரல்கள் வரை எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இது வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணியாமல் இந்தியா தனது சுயாட்சியை நிலைநாட்டிய ஒரு தருணமாகும். இராணுவ தளவாடங்களை பொறுத்தவரை ரஷ்யாவின் R-35 போன்ற அதிநவீன ஏவுகணைகளை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்திருப்பது சீனாவின் பாதுகாப்பு வட்டாரங்களை கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் GE என்ஜின்கள் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் இந்தியாவின் மாற்று வணிகளை யோசிக்க வைத்துள்ளது. பிரான்சுடன் ஒத்துழைப்பு இருந்தாலும் ரஷ்யா எப்பொழுதும் இந்தியாவின் இக்கட்டான காலங்களில் நிபந்தனையற்ற தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகத்தில் நிலவும் ரூபிள் பரிவர்த்தனை ஒரு முறை முக்கியமான மைல்கல்லாகும். டாலரின் ஆதிக்கத்தை தவிர்க்கவும் பொருளாதார தடைகளை முறியடிக்கவும் இந்த முறை பெரிதும் உதவுகிறது. ரஷ்யாவிடம் தேங்கியுள்ள இந்திய ரூபாவை அந்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. அதேபோல ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை போக்க இந்திய தொழிலாளர் அங்கு சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி வருகிறது.